தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கடினமான சவால்களை நாம் ஏற்றெடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக பெரிய சவால் உண்டு. சேலஞ்ச் லைஃப், கடினமான சவால். இவைகளை திருச்சபை ஏற்றெடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்? எனக்கு முன்பாக இவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் இருக்கிறது, சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு பாதகங்களாக இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கலாம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தமாக இருந்து நம்மை தட்டி எழுப்பி உத்வேகப்படுத்தி தொடர்ந்து ஓடு, எத்தனை பெரிய சவால் இருக்கட்டும் பரவாயில்லை, உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். 85 வயசுல ஒரு கடினமான சவாலை ஏற்றெடுக்கிற ஒரு நபரை தான் நம்ம தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அல்லேலூயா. ஆமென். பக்தன் யோசுவாவின் புஸ்தகத்தில் பக்தன் காலேப் சொன்னதை நாம் கேட்டோம். கவனிங்க. காலேப் மலை நாட்டை எனக்கு தாரும் அப்படிங்கிறார். Give me this mountain. மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரை நான் துரத்தி விடுவேன், பெரிய பட்டணத்தை நான் பிடித்து கொள்வேன். அல்லேலூயா. ஆமென். மலை நாடுங்கிறது சீக்கிரம் ஏற முடியாது. நம்ம ஒரு 2 மாடி படி ஏறினாலே மூச்சு வாங்குது. லிஃப்ட் இருக்காதான்னு கேட்குறோம். அப்போ மலைநாடு, அந்த மலைநாட்டில் ஏறி எதிரியை துரத்தி அந்த பெரிய பட்டணத்தை பிடிப்பதென்று என்பது ஒரு பெரிய சேலஞ்சுங்க, பெரிய சவால் நிறைந்தது. அந்த பெரிய கடினமான சவாலை 85 வயது தாத்தா காலேப் கேட்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கேட்கும்போது வயது பாருங்க, 10ஆம் வசனத்தில் கடைசி அந்த வார்த்தையை வாசிக்கலாம். இப்போது 45 வருஷம் ஆயிற்று. 45 வருஷம் ஆயிருச்சு. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 85 வயது குடுகுடு தாத்தா கேட்கிறாரு, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமென். அல்லேலூயா. வயதான நாட்கள்ல ஏதோ இருக்கிற இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் வயதான நாட்கள்ல கேட்கிறார், மலை நாட்டை தாரும். Give me this mountain. வயதானவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அதிகமாக பேச விரும்புகிறார். சிறு பிள்ளைகளோடு ஆண்டவர் அதிகமாக பேச விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? காலேப் என்றால் அவன் உண்மை உள்ளவன் என்று அர்த்தம். பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது காலேப் என்ற பெயருக்கு. உண்மை உள்ளவன், முழு இருதயமுடையவன், தைரியம் உள்ளவன். எபிரேய மொழியிலே கெலேவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கெலேவ் என்றால் விசுவாசம் உள்ள ஒரு நாய். பொதுவா நாய் என்றால் என்னதான்? விசுவாசம் உள்ளது, அப்படிதானே? சின்ன பிஸ்கட் போட்டால் போதும், அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு அது எவ்வளோ நன்றி உணர்வை காண்பிக்கிறது. அந்த வாழை ஆட்டிக்கொண்டே நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறது. இந்த காலேப் பாருங்க, எஜமானனாகிய ஆண்டவரை பின்தொடர்கிற நன்றியுள்ள உணர்வுடையவனாய் இருந்தான். அல்லேலூயா. எப்போவுமே நல்ல நன்றியுள்ள நாய் எஜமானுக்கு முன்னே போகாது, எஜமானுக்கு பின்னே வருகிறது. ஃபாலோ மீ அப்படிங்கிறார் பாருங்க.
என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நம்ம என்ன செய்கிறோம்? நீங்கள் அமைதியாக இருங்க ஆண்டவரே, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், என் வயசு இப்போ 80, 70, 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இல்லாத அனுபவமா, நான் பார்க்காத சோத்திர ஆட்களா என்று சொல்லி நாம் அநேக நேரத்தில் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லி விடுகிறோம். கவனிங்க, இந்த காலை வேளையில் கர்த்தரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நன்றியுள்ள விசுவாசம் உள்ள அந்த நாய் போல இந்த காலேப் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவனாய் இருந்தான். ஆமென். முரட்டு சுபாவம் வேணுங்க, சில விஷயத்தில் பிடிவாதம் இருக்கணும். எதில் அப்படின்னா விசுவாசத்தில். ஆமென். சிப்பிக்குள் முத்து. சிப்பி எப்படி இருக்கும்? முரட்டுத்தனமாக இருக்கும், அது தொட்டாலே ரஃப்பாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஹவ் பிரசியஸ். விலை உயர்ந்ததுங்க முத்து. இந்த காலை வேளையில் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது. அதை மூடி நாம் பேணி காக்க வேண்டும் என்றால் தைரியமுள்ள முரட்டு சுபாவம் நமக்கு வேணும். ஆமென். என்ன முரட்டு சுபாவம்? நான் பிடிச்ச மயிலுக்கு அந்த இது கிடையாது. இவருக்கே 85 வயசு, இவர் போய் எப்படிங்க மலைநாட்டை பிடிச்சி அங்கே ஏனாக்கீரை எப்படி துரத்த முடியும்? அப்படி வார்த்தை, அருமையான வார்த்தை, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால். ஆமென். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒடுக்கப்படலாம், உங்களை மைனாரிட்டி பீப்புள்னு சொல்லி உங்களை அற்பமாக நினைக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல நின்று சாதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். உங்களை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் துரத்துவீர்கள், நீங்கள் துரத்தப்பட மாட்டீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? யோசுவா, காலேப் 2 பேர் 40 நாட்கள், மோசே 12 பேரை தெரிந்து கொண்டு உளவாளிகளாக வேவு பார்க்க அனுப்புகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பக்தன் மோசே 12 பேரை கோத்திரத்தில் ஒருவராக தெரிந்து கொண்டு அவர்களை நாம் சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படி இருக்கிறது போய் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி 12 பேரை அனுப்புகிறார். இந்த 12 பேரும் 40 நாட்கள் அந்த கானான் தேசத்தை சுற்றி திரிந்து வந்து ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அவர்கள் வாயை திறந்து சொல்கிறப்ப 2 பேர் மாத்திரம் நேர்மறையான பதிலை சொன்னார்கள், 10 பேர் எதிர்மறையான பதிலை சொன்னார்கள். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் சோத்திரம் வாயை திறந்து சொன்னால் நல்ல வார்த்தைகளை சொல்லணும். ஆமென். சோத்திரம். இந்த காலை வேளையிலே வாயை திறந்தா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். இந்த 2 பேர் நல்ல திருஷ்டாந்தமாக இருக்கிறார்கள். 10 பேர் எதிர்மறையான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் கானான் தேசத்துக்கு போகவே முடியல. ஆனால் அந்த 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துக்கு போனார்கள். அதிலும் மிக சிறப்பு என்ன அப்படின்னா, காலேப் 85 வயசு, அவர் சொல்றார், மலை நாட்டை தாரும். What an example for us to follow him. அவரை நம்ம பின்பற்றுறதுக்கு எவ்வளோ அருமையான உதாரணமாக இருக்கிறார் பாருங்க. சூப்பர் உதாரணங்க காலேப். இந்த 2 பேர் நேர்மறையான காரியங்களை சொன்னார்கள். கவனிங்க, 20 லட்சம் ஜனம் நம்பிருச்சுங்க. யார் சொல்றதை கேட்டு? இந்த 10 பேர் இதெல்லாம் முடியாதுங்க, நம்ம போய் அவங்க கிட்ட யுத்தம் பண்ணிலாம் பிடிக்க முடியாது, இதெல்லாம் ஆகாது, வா கிளம்பிடுவோம், யூட்டர்ன் போடு, எகிப்துக்கு போயிடுவோம் அப்படின்னு இந்த 10 பேர் சொன்னதில் 20 லட்சம் ஜனம் கேட்டுருச்சு. ஆனால் இந்த 2 பேர் கூவி கூவி சொல்கிறாங்க, எளிதாக ஜெயிக்கலாம், கர்த்தர் நம்மோடு இருந்தால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறத 2 பேர் சொன்னதை கேட்கல. 10 பேர் சொன்ன நெகட்டிவாக சொன்ன 20 லட்சம் ஜனங்களும் கேட்டு மோசேக்கு விரோதமாகவும் எழுந்தார்கள். இந்த 2 பேரையும் அடித்து கொள்ளுங்கடா அப்படின்ட்டாங்க. அந்த வசனத்தை வாசிங்களேன், வாசிக்க கேட்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மிக அழகாக இவங்க என்கரேஜ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் எழும்பி தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்துறாங்க. வாசிக்க கேட்போம்.
கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இந்த ஜனம் கேட்கணுமா இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. 2 பேர் சொன்ன காரியத்தில் 20 லட்சம் ஜனமும் எதிர்த்து நிற்கிறார்கள். நீங்களும் நானும் என்ன செய்வோம்? எதுக்கு சாமி வம்பு, நம்ம ஊரோட ஒத்து போயிடுவோம், நம்ம வார்த்தை தான் எடுபடலையே, சொல்லி பிரயோஜனம் என்ன அப்படி ஏன் இவரை முரட்டு சிங்கம் அப்படின்னு சொன்னேன்னா, விசுவாச வீரர்னு ஏன் சொன்னேன்னா அப்படின்னா 20 லட்சம் ஜனம் எதிர்க்குது. சோத்திரம். கூட வந்த 10 பேரும் நெகட்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேர் இருதயத்தில் விசுவாசத்தை எடுக்கவே முடியல. ஹல்லேலூயா, ஆமென். காரணம் பேட்டியே எதிர்த்து வந்தால் நீங்கள் நிற்பீங்களா? விசுவாசத்துக்கு அந்த தில் இருக்கணுங்க, ஒரு முரடு இருக்கணும், ஆண்டவர் அவ்வளோ நம்பணும். 20 லட்சம் ஜனம் யூட்டர்ன் போட்டு எகிப்துக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறாங்க. வசனத்துக்கு வாசிக்க கேட்போம். சோத்திரம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14 என்னாகமும் 14:3. நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பாத்தீங்களா? எல்லாரும் போயிடலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா யார் பின்வாங்கி போனாலும் நாங்கள் 2 பேர் பின்வாங்கவே மாட்டோம். ஆமென். வண்டர்ஃபுல் லைஃப். உண்மை இருக்கணுங்க. ஆண்டவரை நம்ம உலகமே நமக்கு எதிராக பேசினாலும் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எத்தனை பேர் பின்மாறி போய் விடுறாங்க. சர்ச்சுக்கு போய் என்ன நடந்துச்சு சொல்லு, போக வேண்டாம்னு சொல்லி பின்மாறியே போயிடுறாங்க. பாரு, 20 லட்சம் ஜனம் எதிர்க்குதுங்க, சொந்த ஜனம். ஆனா 2 பேர் பின்வாங்கவே இல்லை. 2 பேர் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறார்கள், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ முடியுமா? ஆமென். இப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை காரணம்பேட்டை சபையார் விசுவாச மக்களிடையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் ஆலயத்துக்கு போவேன். ஆமென். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பாடுங்க. இயேசுவின் பின்னே, இயேசுவின். கரங்களை தட்டி பாடுவோம்.
ஆண்டவரை பின்பற்றுவதில் எத்தனை உண்மை பார்த்தீங்களா? சூழ்நிலையை பார்த்து சபைக்கு வரக்கூடாது. சூழ்நிலை மோசமா இருக்கலாம், சவால் நிறைந்ததா இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க என்னனாலும் பழித்து பேசலாம், குறைத்து நம்மளை பேசலாம், மதிப்பிடலாம். சகோதரர்கள் தான் 20 லட்சம் பேர் எதிர்த்து நின்றாலும் காலேபுக்குள் இருந்த ஆவி விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. He is having another spirit, different spirit. அவருக்குள்ள இருந்த அந்த உண்மையை ஆண்டவர் மெச்சுகிறாருங்க. நான் இதை தியானிக்கிறப்ப நம்ம இந்த சபையை ஆண்டவர் அப்படி மெச்சுவாரா? அப்படி மெச்சி பேச முடியுமா? அப்படின்னா என்ன வசனம் வாசிக்க கேட்கலாம்? என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவே, அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில அந்த காலேபில் இருக்கிற இடத்துல நம்ம பேரை ஆண்டவர் போட்டு பயன்படுத்த முடியுமா? ஆமே. இவ்வளோ பெரிய சேலஞ்ச் பாருங்க. 20 லட்சம் ஜனம் எதிர்த்து நிற்கிது, கல்லறிய போகிறாங்க இவர் சொல்கிறாரு எளிதாய் ஜெயிக்கலாம். ஆமே. விசுவாச வார்த்தையை பாருங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. இந்த காலை வெளியில் சோத்திரம், சில போலீஸ் கோர்ட்டு கேஸ் முடியாமல் இருக்கலாம், பயப்படாது. அவைகளெல்லாம் முடிய செய்கிறவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் எளிதாய் ஜெயிப்பீர்கள். ஆமென். இந்த காலேப் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கவனிங்க. அற்புதமான விசுவாச வார்த்தை. 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை முழுவதுமாய் அமர்த்துகிறான். கலகம் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அல்லேலூயா. ஆமென். ஈஸியா ஜெயிக்கலாம், உடனே ஜெயிக்கலாம், இப்பவே போவோம் வாங்க அப்படிங்கிறார். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணுங்க. எப்பேற்பட்ட உங்க டாஸ்க், உங்க முன்பாக இருக்கிற கடன் தொல்லையோ அல்லது படிப்பின் எதிர்காலத்தின் குறித்த பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். வாழ்க்கை துணையை குறித்து, சோத்திரம், வீடு கட்டுகிற காரியங்கள், இடம் வாங்குற எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருக்கலாம். பயப்படாதீங்க, அவைகளை நீங்கள் எளிதாய் ஜெயிப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? காலை சொல்றது மாதிரி சொல்ல முடியுமா? எளிதாய் நாம் ஜெயிக்க முடியும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து கையமர்த்தி சொல்லுகிறார்கள். வாசிக்க கேட்போம். அடுத்த அதிகாரத்தின் 14:6 வசனத்தை வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். என்னவா? இவனுடைய அறிக்கையில் கவனிச்சு பார்த்தேன். இதெல்லாம் இவன் பலத்தில் செய்ய முடியும்னு சொல்றானா? அப்படின்னா இல்லை, நெவர். யாரை முன்வைத்து பேசுகிறார்? கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எல்லாம் ஆண்டவரையே வைத்து பேசுறாங்க. இவன் சொந்த பலத்தை, சாமர்த்தியத்தை வைத்து பேசல. இவங்க போய் பார்த்து வந்த தேசம் உண்மைதாங்க. பெரிய பெரிய இவங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறாங்க. அவங்களாம் பெரிய ஜைஜாண்டிகா இருக்கிறாங்க, பெரிய ராட்சசர்கள். கவனிங்க, உண்மை எல்லா நேரத்திலும் ஒர்க் அவுட் ஆகாது. உண்மை சத்தியமாகுமா? இல்லை. உண்மை எல்லாம் சத்தியமாகுமா? சத்தியம் வேறே, உண்மை வேறே.
உண்மை கூட சில நேரம் பொய்த்து போகலாம், அப்படிதானே? இப்போ 2000 ரூபா நோட்டை காமிச்சா ஒரு காலத்தில் செல்லும், இப்போ அது இருந்தால் கூட குற்றவாளின்னு தூக்கி வச்சு ஜெயிலில் கூட அடைச்சிருவாங்க. நம்ம 2000 நோட்டை மாற்றிருக்கணும், மாற்றாமல் இருக்கக்கூடாது. அப்போ எல்லா நேரத்திலையும் உண்மை செல்லுபடி ஆகுமா? இல்லை. ஒரு காலத்தில் உண்மைங்க, இப்போ அது இல்லையே, பொய்த்து போய்விட்டது. அங்க போய் பார்த்த தேசம் எல்லாரும் ராட்சசர்கள் தான், உண்மைதான். ஆனா கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால், அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் எளிதாய் அவர்களை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சத்தம் வரமாட்டேங்குது. அப்படி நம்பணும். இவங்க உண்மையை தான் சொன்னாங்க, ஆனா விசுவாச வார்த்தை இல்லை. பாருங்க, இந்த நாட்கள்ல நீங்கள் வந்திருக்கும் போது உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் நீங்க சொல்றதை பார்த்தா உண்மையாவது தான் தெரியும். அதை ஓரமா ஒதுக்கி வைத்து விடுங்கள். சோத்திரம். அவைகளை நம்பாதிருங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா, ஆமென். இன்னொன்று நம்ம கற்றுக்கணும். இந்த 10 பேருடைய அறிக்கை 20 லட்சம் ஜனத்தையே மாத்திருச்சு. ஆனால் 2 பேர் சத்தியத்தை கூவி சொல்றாங்க, யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தரை கூட ஆண்டவர் உள்ள விடலை. எல்லாரையும் வனாந்தரத்திலே 40 வருஷம் சுத்த வச்சு அங்கேயே போட்டு தள்ளிட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை தான் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அவிசுவாசத்தினால தான் இவங்களை கானான் தேசத்தில் கூட்டிகிட்டே போகலைங்க. விசுவாசிக்கிறவனுக்கு தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அவிசுவாசம் வரும், அவநம்பிக்கை வரும், அதெல்லாம் தள்ளி விட்டுறணும். விசுவாசத்தை பிடித்து கொண்டவர்களாய், ஆமென், நம்மை அழைத்தவரை நோக்கி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவையே கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்குமானால் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தினால எத்தனை பேர் அழிந்து போனாங்க பார்த்தீங்களா? 2 பேர் கூவி உரைக்கிறார்கள், எளிதாய் ஜெயிக்கலாம், கர்த்தர் நம்மோடு இருப்பார்கள். ஆனால் நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். துர்ச்செய்தியை ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஆமென். நீங்கள் சொல்கிற செய்தி தேவனுக்குள்ள ஜனங்களை கொண்டு வரும். அதே நேரத்தில் துர்ச்செய்தி சொன்னால் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. அதில் ஒரு குளிர் காஞ்சிடாதீங்க, அதில் நீங்களும் போக மாட்டீங்க, உங்களுக்கும் பெரிய நியாய தண்டனை உண்டு. கவனமாக இருக்க வேண்டும் தேவஜனம். அல்லேலூயா. துர்ச்செய்தியை ஷேர் பண்ணனால 20 லட்சம் ஜனம் வனாந்தரத்தில் மடிந்தார்கள். அந்த வசனத்தை வாசிக்கல. சோத்திரம் 13ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எப்படி துர்ச்செய்தியை சொல்றாங்க பாருங்களேன். என்னாகமம் 13:33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோ, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இந்த துர்ச்செய்தினால ஜனம் புலம்பி அழுதார்கள். 20 லட்சம் ஜனம் புலம்புது, 20 லட்சம் ஜனம் அழுகுது, 20 லட்சம் ஜனம் எகிப்துக்கு போறேன்னு சொல்லுது. ஆனா 2 பேர் மட்டும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார்கள். ஆமென். எத்தனை பேர் இப்படிப்பட்ட அறிக்கை செய்ய முடியும்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு எதிராக பேசினாலும் என் விசுவாசத்தில் நான் உறுதியாயிருப்பேன். அல்லேலூயா. அவரை பின்பற்றுவதில் நான் உத்தம குணத்தை காண்பிப்பேன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. பின்வாங்காமல், விசுவாசத்தை விட்டு போகாமல் உத்தம குணம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். சோத்திரம். அவர்கள் அறிக்கை செய்த விசுவாச வார்த்தை 14ஆம் அதிகாரம் 8-9 வாசித்து அடுத்த குறிப்பினர் செல்லாம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்
போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அல்லேலூயா, ஆமென். நமக்கு பயம் வரக்கூடாதுங்க. ஆகவே தான் அடிக்கடி ஆண்டவர் சொல்ற வார்த்தை பயப்படாதே. பயம் வரும். வார்த்தை ஏன் ஆண்டவர் சொல்றாரு? அந்த வார்த்தை நமக்கு பயத்தை எடுத்து போடுகிறது. ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. ஆமென். இந்த காலேபுக்குள்ள அந்த வசனத்தை அப்படியே பார்க்கலாங்க. 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்க கேட்போம். இந்த வசனம் அப்படியே காலேபுக்குள்ள இருந்துச்சு பாருங்களேன். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தெளிந்த புத்தி. நாங்கள் போய் எளிதாய் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம். there is no doubt in this. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பயமுள்ள ஆவி இல்லை, பலமுள்ள ஆவி. ஆமென். ஆக இந்த காலேபுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, பலமுள்ள ஆவி இருந்தது, விசுவாசம் இருந்தது, தெளிந்த புத்தி இருந்தது, அன்பு இருந்தது. ஆமென். எங்க பலமுள்ள ஆவி இருந்தது அப்படின்னா, ஸ்தோத்திரம், யோசுவா 14:11 வாசிக்கலாம். யோசுவா 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் பெறணுங்க சபை. சும்மா சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் ஞானமாய் தேவனுடைய சமூகத்தில் அப்படி ஒத்தாசை பெற்று செய்யும்போது நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். முதலாவது பார்த்தோம், அவனுக்குள்ள இருந்தது விசேஷித்த ஆவி. ஆமென். அது என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி. 2வது பலத்தின் ஆவி. 3வது உத்தம குணம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யோசுவா 14:9 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நாளிலே மோசே, அதாவது இவரை உளவாளியா அனுப்பின நாளிலே இவர் தந்த ரிப்போர்ட்டை கேட்டு மோசே இவருடைய சொன்ன வார்த்தையை இப்போ யோசுவாவிடத்தில் சொல்றார். மோசே பேசுன மாதிரியே பேசி காமிக்கிறார். மோசே எப்படி இந்த காலேபை பார்த்து சொன்னாரோ அதை போலவே இப்போ சொல்லி காமிக்கிறார். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை, காலேபே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். அல்லேலூயா. மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்டபோது அவர் சொல்றாரு, அது ஃப்ளாஷ்பேக். அது நடந்து கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிடுச்சுங்க. 45 years. இவர் அந்த உளவாளியா போனப்போ 40 வயசு. இன்னைக்கு யோசுவாட்ட மலை நாட்டை தாருன்னு கேட்கிறப்ப 85 வயசு. 45 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே கொண்டு வர்றாரு யோசுவா முன்பாக. அன்னைக்கு பக்தன் மோசே என்னை பார்த்து சொன்னாரு, நீ உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது. அல்லேலூயா, ஆமென். 45 வருஷம் முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தத்தை ஞாபகம் வச்சு பக்தன் மோசே அப்படின்னு மோசே பேரை சொல்லி சொல்றாருன்னா ஊழியக்காரன் மேலே எவ்வளோ வாஞ்சை. அல்லேலூயா. ஊழியனுடைய சொல்லின் மேலே எத்தனை நம்பிக்கை, விசுவாசம். அறிக்கை பண்றார் பாரு. மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதாங்க வண்டர்ஃபுல். இதை தான் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். இவருடைய சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே 45 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவதாசன்.
நம்மால் 2 வருஷம் 1 வருஷமே காத்திருக்க முடியல. 45 வருஷம் ஒரு வார்த்தையை மனதுக்குள்ளே வைத்து இன்னும் காணான்னு உள்ளே போய் சுதந்தரிக்கல. உள்ளே இப்போ தான் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு வார்த்தை இருதயத்தில் வைத்தே தியானம் பண்ணி வாழ்கிறார்னா, வார்த்தையை மையமாக வைத்து வாழ்கிற தேவ மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை சுதந்தரிப்பா, யூ வில் இன்ஹெரிட். ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டாரு, அதை வச்சு தான் கேட்கிறார். வாசிக்க கேட்போம். 14ஆம் அதிகாரம், இந்த யோசுவா 14:10 வாசிக்கலாம். இப்போதும் இதோ இதோ கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. பாத்தீங்களா? இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க இவருக்கு முன்பாக. ஆனால் 85 வயசுல கர்த்தர் சொன்ன வார்த்தையை இருதயத்திலே வைத்து கொண்டு உத்தமமாய் பின்பற்றுகிற வாழ்க்கை. ஆமென். அப்படி இருக்கணுங்க. ஆண்டவர் விட்டு பின்வாங்க கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். யார் எதிர்த்தாலும், யார் என்ன சொன்னாலும் உத்தம நடக்கை காத்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனுடைய ஆமென் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை போதும், பல வார்த்தை வேண்டாம். ஆண்டவர் சொன்னபடியே உயிரோடு காத்தார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் மிகவும் பழமையானது. ஆமென். எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1600 ஆண்டு காலத்தின் சரித்திரத்தை உள்ளடக்கியது. கிபி 100 வரை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. கிபி 100ல இருந்து இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 2025. அதுக்கு முன்னாடி 1600 ஆண்டுகால சரித்திர பின்னணி இருக்கிறது. இப்போ 2000, 3500 ஆண்டுகால சரித்திரத்தை நம்ம ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ மகிமையானதுங்க. எத்தனை ஜெனரேஷன் போயிருச்சுங்க, காணாமலே போயிட்டாங்க. எத்தனையோ பெரிய பெரிய பேரரசுகள், வல்லரசுகள் காணாமல் போய்விட்டது. ஆனால் நம் கையில் இருக்கிற 2500 ஆண்டுகால சரித்திரம் நம்ம கையில் இன்றைக்கும் தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இது எத்தனை மகத்துவம் உள்ள வேத புஸ்தகம். அல்லேலூயா. ஏன் இதை நம்மால பின்பற்ற முடியல? ஒரு வார்த்தை அல்ல, நமக்கு எத்தனை வார்த்தைகள் ஆண்டவர் வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் இன்னைக்கு நம்ம அற்பமாக நினைக்கிறோமே. இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த வேதத்தை நம்ம கனம் பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 8:12, 1055ஆம் பக்கம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தே அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். மகத்துவம் நிறைந்ததுங்க. குளோரியஸ், மகிமை நிறைந்த வேதம். உங்களை அன்பாய் கேட்கிறேன், இந்த வேதத்தை நீங்க அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆமென். அதிகமாய் வாசிக்க வேண்டும், தியானம் பண்ணுங்க. 2500 ஆண்டுகள், 3500 ஆண்டுகளின் சரித்திரம் உள்ளே இருக்குது பாருங்களேன். எத்தனை இந்த வேதத்தை அழிக்க நினைத்தார்கள், எரித்தார்கள், எதிர்த்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய கையில் வேதாகமம் தவழ்கிறது என்றால் இது கர்த்தர் கொடுத்த மகத்துவம். ஆமென். இதை நாம் நேசிக்க வேண்டும். இதை மறந்துடாத. ஒரு எச்சரிப்பை சொல்லிவிட்டு அடுத்த குறிப்புக்கு நேராக கடன் செல்லுவேன். அதே ஓசியாவின் புஸ்தகம் 4:6 கடைசி வாசிக்கலாம். 4:6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தின் கடைசி. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிள்ளைகளை மறந்துடுவார் ஆண்டவர். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம். நல்ல கவனிங்க. நீங்க கேட்கலாம், இந்த வேதம் என்ன பாஸ்டர் 1600 ஆண்டுகால சரித்திரங்கிறீங்க,
கிட்டத்தட்ட 3000 பழைய புஸ்தகம் அப்படின்னு சொல்லலாம். எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியது இந்த வேதாகமம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, உலகத்திலே அதிகமாய் ஆராய்ச்சி செய்யப்படுகிற ரிசர்ச் ஒர்க் அப்படின்னா அந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் அதிகமாக செய்கிறாங்க. அதிகமாக அச்சடிக்கப்படுகிற வேதாகமம் நூல் அதிகமாக ஸ்தோத்திரம் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1,68,000 புக்கு பைபிள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களாம். ஒரு நாளைக்கு 1,68,000 பைபிள் வந்து விநியோகிக்கப்படுகிறது. இப்போ எவ்வளோ உன்னதமான புஸ்தகங்க. காலேப் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரு, அவருடைய வாழ்க்கை தொடர்கிறது. கானானுக்குள் வெற்றியுள்ள பிரவேசம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வார்த்தையாவது உள்ள மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்றாடம் அதை பயன்படுத்துங்கள். ஆமென். பிரயோகித்து கொண்டே இருங்க, உச்சரித்து கொண்டே இருங்கள். இந்த வேதம் நமக்கு அதிசயங்களை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இவன் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிடவே இல்லை. கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடைய சொல்லின அந்த நாளின்படியே கர்த்தர் சொன்னபடியேன்னு சொல்லார். அப்போ 45 வருஷம் ஆனாலும் நம்ம கையிலாவது வேத புஸ்தகம் இருக்குது. அந்த நாளில் யோசுவா காலேப் கையில் வேத புஸ்தகம்லாம் கிடையாது. 10 கட்டளை ஆண்டவர் எழுதினே தூக்கி உடைச்சிட்டாரு. கற்பனையில் எழுதினது தான், ஒரு கற்பனை கையில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அன்றைக்கு சொன்னதை ஞாபகம் வைத்து மனதிலே சொல்லி வாழ்ந்தார். அவருடைய ஆயுளும் கூடினது. 85 வயசுலையும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. தேவனே சாட்சி சொன்னார். அந்த வசனத்தை வாசித்து இன்னொரு குறிப்பை நாம் தியானித்து கடந்து சொல்லுவோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 14:24 வாசிக்கலாம். மீண்டும் மீண்டும் அதை வாசிக்கும்படி நான் ஆமென் ஸ்தோத்திரம் உணர்த்தப்படுகிறேன். 14:24 ஆண்டவர் மோசேயிடம் காலேபை குறித்து சொன்ன வார்த்தை, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவே. அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். யாரும் அவன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பாத்தீங்களா? இவனுக்குள்ள வேற ஆவி இருந்தது. another spirit, different spirit. கவனிங்க, ஆண்டவர் சொல்றார் இவனை உத்தமன் சொன்னா கடைசி வரை உண்மையா இருப்பாங்க ஆண்டுடைய காரியத்தில். இந்த உத்தம நடக்கை எப்போ பாதிக்கப்படும் அப்படின்னா, நாமளும் இப்படி உத்தமாக இருந்திருப்போம். இந்த உத்தம நடக்கை எப்போ பாதிக்கப்படும்? சாலமோனுக்கு பாதிக்கப்பட்டது. எப்படி பாதிக்கப்பட்டது? எல்லாரும் என்னோடு சேர்ந்து அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உத்தம வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும் என்பதை ஒரே நாளில் விழுந்து போக மாட்டோம், ஒரே நாளில் ஆண்டவர் விட்டு விலகி போயிட மாட்டோம். படிப்படியாக நடைபெறும். தேவ ஜனம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். என்ன வைத்தான்? எப்படி உள்ள வருது பாருங்களேன். இந்த வீழ்ச்சி உடனே வராதுங்க. முக்கியமான ஒரு சத்தியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உத்தம நடக்கை எப்படி பாதிக்கப்படும் என்பதற்கு சிறந்த உதாரணம் சாலமோன். ஆசை வைத்தான். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, 2ஆம் வசனத்தின் கடைசியில வாசிக்க கேட்போம். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அடுத்த லெவலுக்கு அவனை இழுத்துட்டு போகுது. அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். இப்பொழுது ஆசை எப்படி மாறிட்டது? ஐக்கியமாய் மாறிவிட்டது. இந்த ஐக்கியம் தவறான ஐக்கியம். தவறான ஆசை தவறான ஐக்கியத்திற்கு இழுத்து செல்கிறது. இந்த தவறான ஐக்கியம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கலாம். அவன் இருதயத்தை
அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். வழுவி போக பண்ணினார்கள். பாத்தீங்களா, ஆசை ஐக்கியமாய் மாறினது, ஐக்கியம் இருதயத்தை வழுவி போக பண்ணினது. இப்பந்தான் உத்தமத்திலிருந்து அவன் பின்வாங்க ஆரம்பிக்கிறான். ஒரே நாள்ல நடக்காதுங்க. கவனிங்க, கண்டிக்கிறது எதுக்குன்னா உங்கள் ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கண்டிக்கிறோம். 2 வாரம் நீ வராம போயிட்டனா உன் ஆசை உலகத்தோடு போயிடும். உலகம் உன்னை ஐக்கியமாக்கும். ஐக்கியமாகுதல் இருதயத்தை வழுவி போக பண்ணும். உத்தமம் போயிருங்க. உத்தமம் போயிரும். அவுட்டு. வாசிங்க 4ஆம் வசனத்தின் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இருதயம் வழுவி போச்சா? இப்ப இருதயம் என்னாச்சு? சாஞ்சு போயிருச்சு. அப்படி அங்க போயிருச்சு. அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. உத்தமம் போயிருச்சு. ஆசை சொல்லுங்க, ஐக்கியம் வழுவி போதல், சாஞ்சு போறது, உத்தமம் இல்லாம போனாலும் பரவாயில்ல. அடுத்து என்ன அப்படின்னா, அருவருப்பாகிய மில்கோமை பின்பற்றினான். இப்போ பிசாசை சேவிக்கிறவனா மாறிட்டான் சாலமோன். மட்டுமல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா இருதயம் பொல்லாப்பானதை தேடிற்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆண்டவருக்கு பிடிக்காததை செய்கிறதா மாறிட்டாங்க. எவ்வளவு ஒஸ்ட் ஆயிருச்சு பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். மேடையை கட்டினான். 7ஆம் வசனம் கடைசியில். 8ஆம் வசனம் எல்லாருக்காகவும் அதை செய்தான். எல்லா ஸ்திரீகளுக்காகவும் செய்தான். 9வது வசனம் ரொம்ப பின்மாறி அவன் இருதயம் இப்போ ஆண்டோருக்கு விரோதமாக எழும்பிற்று. 9வது வசனத்தை வாசித்து முடிச்சிரும். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. ஹல்லேலூயா. எவ்வளவு பரிதாபமான முடிவு பாருங்க. இந்த காலை வேளையில ஏன் இவ்வளவு கண்டனம் பண்ணி நம்ம போதிக்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற யாரும் ஒருவர் கூட தேவனை விட்டு விலகி போகவே கூடாது. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் இழுத்துட்டான். பார்த்தீங்களா? கவனிங்க, சில புஸ்தகம்லாம் இருக்கு, அது படித்தா அறிவில் பயங்கரமாக திருந்தலாம், பயங்கரமாக நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்ளலாம், நல்ல சம்பாதிக்கலாம், சந்தோஷத்தை பெறலாம். ஆனால் உலக பிரகாரமான புஸ்தகம் ஒரு காலம் உங்களை மனம் திரும்ப அழைக்காது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மனம் திரும்புகிறவனுக்குத்தான் பரலோக ராஜ்யம் பக்கத்திலே வந்துருமாங்க, மேலேருந்து இறங்கியே வந்துருமா. நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரலோக ராஜ்யம் தூரமாக இருக்கிறது. சாலமன் பாருங்க, ஆசை வைத்தான், ஐக்கியமாக இருந்தான், வழுவி போனான், சாய்ந்து போனான். சோத்திரம். உத்தமம் இருக்கல, விக்கிரங்களுக்கு போய் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான், தேவனை விட்டு இருதயத்தை திருப்பினான். ஆனால் காலேபோ 45 வயது வருஷம் ஆனாலும் அவனுக்குள்ள இருந்த அந்த வலிமை மிக அருமையானது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யோசுவாட்ட கேட்குறான், இவனுக்குள்ள இன்னொரு இந்த நல்ல குணம் என்ன அப்படின்னா, உத்தம ஆவியை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம், தாழ்மை. ஏங்க, யோசுவாவும் காலேபு 2 பேரும் தான் போய் இந்த ஸ்பை வேலை பார்த்தது. இப்போ யோசுவா லீடர் ஆகிட்டார். ஆனால் இவர் ஒரு சாதாரண பாமர கிறிஸ்தவர். இவர்கிட்ட போய் நான் இவர் தான் 2 பேரும் தான் சேர்ந்து போனோம், இவர் ஒரு தலைவன் ஆகிட்டார், இவர் பெரியவரா, இவர்கிட்ட போய் நான் கேட்கணுமா?
அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. என்ன தாழ்மை பாருங்களேன். 2 பேரும் அந்த உளவாளிகளாக அனுப்பப்பட்டார்கள். 12 பேர். இதில் 2 பேர் தான் நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட் கொடுத்தவங்க. யோசுவா ஒருத்தன் உயர்த்தப்பட்டான், ஒருத்தன் அப்படியே சாதாரணமாக இருக்கிறான். ஆனாலும் அந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆமென். திடீரென்று உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரர் உயர்த்தப்படலாம், பொறாமை கொள்ளவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் சகோதரன் உங்கள் வீட்டார் உயர்த்தப்படும் போது நீங்கள் மனதார அக்செப்ட் பண்ணுங்க. காலேப் ஏற்றுக்கொண்டான். யோசுவாவினிடத்தில் போய் விண்ணப்பத்தை வைக்கிறான். விண்ணப்பம் அப்படியே கொடுக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 14:13. அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். பாத்தீங்களா? அப்படியே கொடுத்துட்டான். கொடுத்தது மட்டுமல்ல, இவர் போய் சண்டை போடுறாருங்க. அடுத்த அதிகாரம் அதை வாசித்து முடிப்போம். 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்புக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அகீமா, தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு. யார் துரத்தினா? சிங்கிள் பர்சன். நல்ல கவனிங்க. 85 வயசு ஆளு ராட்சசரை ஏனாக்கியரை எதிர்க்கிறான்னா, அவன் 45 வருஷத்துக்கு முன்னால் அந்த வாக்கு தத்தத்தை நம்பினான், விசுவாசித்தான், அறிக்கையிட்டான். இப்ப எக்ஸிக்யூட் பண்றாங்க. சும்மா வாய்ச்சாடலோட அல்ல, நிகழ்த்தி காட்டுகிறான். அல்லேலூயா. விசுவாச மக்கள் நீங்கள் நானும் வார்த்தையை நம்பணும், அறிக்கையிடணும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அவனோடு முடிச்சுட்டானா, அவன் பிள்ளைகளுக்கு கடத்துறான் பாருங்க. அதான் ஒண்டர்ஃபுல். ஏன்னா மோசேட்ட சொல்லியிருக்கிறார், அவனும் அவன் சந்ததியாரும் என்று சொல்லி சுதந்தரிப்பார்கள். இப்ப இவன் ஜெயிச்சுட்டான். இப்ப ஒரு சவால் கொடுக்கிறான், ஒரு அறைகூவல் விடுக்கிறான். என்ன அறைகூவல்? 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அக்சால் தான் மருமகனும் ஒரு விசுவாச வீரனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இந்த காலை வேளையில நாம் ஜெயிக்கிறோம், ஆனால் நம்ம பிள்ளைகளை ஜெயிக்கும்படி அழைக்கிறோமா? இங்கே ஒரு சவால் விடுக்கிறான். அக்ஷாலை என் மகளை விவாகம் பண்ணி தரேன், ஆனால் மருமகன் அந்த கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணுகிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி காலை வேளையில காலேப் எப்படி ஒரு விசுவாச வீரனாக இருந்தானோ, எப்படி ஒரு உத்தம நடக்க உள்ளவனாக இருந்தானோ, எப்படி ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வார்த்தையின் மையமாக வைத்து வாழ்ந்தானோ, அப்படி நம்மையும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நானும் அப்படி இருக்கிறேன்னு சொல்கிறவங்க உங்கள் வலது கருத்தை உயர்த்தி காண்பிங்க பார்ப்போம். அல்லேலூயா. நானும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வே ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை பிடித்து கொள்வோம். இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எபிரெயர் 6:11 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இங்கே சொல்லப்பட்ட காலேபை அங்கு மறைமுகமாக நாம் வாசிக்கலாம். எபிரெயர் 6:11 எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் 302ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டில் 302 6:11 வாசிக்கலாமா? நீங்கள் அசதியாயிராமல் ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ வாக்கு தத்தத்தை, அதுவும் ஆசீர்வாதமான வாக்குகளை பிடித்து கொண்டு நீடிய பொறுமையோடு விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நமது விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்க செய்வார். அல்லேலூயா. ஆமென். நாமும் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வோம். விசுவாசிக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எளிதாய் ஜெயிப்போம். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலேபுக்குள் இருந்த வேறே ஆவி, உத்தம நடக்கை, விசுவாச ஜீவியம், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுதல். ஆண்டவர் 20 லட்சம் ஜனம் எதிர்த்தாலும் தன்னுடைய உத்தம நடக்கையிலே உறுதியாயிருப்பது. ஆண்டவரே, கர்த்தரை விட்டு பின்வாங்காத அனுபவம். என்ன அருமையான வாழ்க்கை! 85 வயதிலும் கடினமான சவாலை ஏற்றெடுக்கிற அற்புதமான ஒரு விசுவாச ஜீவியம். ஆண்டவரே, நீர் அவனையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதித்தீரப்பா. ஆண்டவரே, சந்ததிக்குள்ளும் அந்த விசுவாசத்தை புகுத்துகிறான். எத்தனை அருமையான ஒரு திருஷ்டாந்தமான வாழ்க்கை அப்பா. இந்த வசனத்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே, கடினமான சவால்களை கடினமாக நினைக்காதபடி கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஆண்டவரே, ஏனாக்கியரை துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிற அற்புதமான விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டு நாங்கள் தொடர்ந்து ஓட கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் அடுத்த சந்ததிக்குள்ளும் இந்த விசுவாசத்தை நாங்கள் புகுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்த சந்ததிகளா எங்கள் சந்ததிகள் வளரட்டும் அப்பா. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.